ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இது போன்ற சுவாரஸ்யமான கதைகளை தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. என் பெயர் கயல். எங்கள் வீட்டில் அப்பா, அம்மா, எனக்கு ஒரு அக்காவும் எனக்கு கீழ் ஒரு தங்கையும் உள்ளார்கள். எங்க கிராமத்தில் எங்கள் குடும்பத்திற்கு என்று ஒரு தனி மரியாதை இருக்கின்றது. நிறைய நிலங்களும் அதை பார்த்து கொள்வதற்கு நிறைய வேலையாட்களும் இருக்கிறார்கள். எவ்வளவு வசதி இருந்தாலும் கிராமம் என்பதால் அங்கு கடைபிடிக்கப்படும் சில பழக்க வழக்கங்களையும் எங்கள் குடும்பங்கள் மீறியதே கிடையாது. உதாரணமாக, பெண் பிள்ளைகளை படிக்க வைப்பதும் சரி, எனது அக்கா தங்கையும் சரி அதிகமாக படிக்க வைக்கவில்லை. உள்ளூரில் இருக்கும் பள்ளிக்கூடத்தில் படித்ததோடு சரி, வெளியில் நகரத்திற்கு சென்று படிக்க அனுமதியும் மறுக்கப்படும். ஆனாலும் எங்கள் அப்பா அம்மா எங்களின் மேல் உயிரே வைத்திருந்தார்கள். சகோதரிகளாக எங்களுக்குள் நாங்களும் பாசமாகத்தான் இருந்தோம். எனது அக்கா என்னை விட ஒரு 3 வயது பெரியவள். எனது தங்கை என்னை விட ஒரு 2 வயது இளையவள். எனது அக்கா பார்ப்பதற்கு மிகவும் அழகாக இருப்பாள். தங்கையும் அப்படித்தான். ஆனால் நான் மட்டும் ஏனோ தெரியவில்லை, ஒரு சிறு வயதிலிருந்தே எலும்பும் தோலுமாக காட்சி அளிப்பேன். சொந்தக்காரர்களும் என்னை அடிக்கடி எனது உருவத்தை வைத்து கிண்டல் செய்து கொண்டிருந்தார்கள். அப்போதெல்லாம் அது எனக்கு பெரியதாக தெரியவில்லை. ஆனால் இப்பொழுது எனக்கு வயது 18 ஆகின்றது. இப்போது அனைவரும் என்னை பார்த்து கிண்டல் செய்து கொண்டிருக்கிறார்கள். இதனால் என் மனதிற்குள் கொஞ்சம் கஷ்டமாகவே இருந்தது. எனது அக்காவிற்கு திருமண வயது வந்ததால் வீட்டில் மாப்பிள்ளை பார்க்கத் தொடங்கினார்கள். நல்ல வசதியான குடும்பம். அக்கா அழகாக இருப்பதனால் மாப்பிள்ளைகள் போட்டி போட்டு வர ஆரம்பித்தார்கள். எனது அப்பாவும் அரசாங்க வேலையில் பணிபுரியும் மாப்பிள்ளைக்கு தனது அக்காவை திருமணம் செய்து வைத்தார்கள். அக்காவின் கணவர் மிகவும் அழகானவர். எங்கள் அளவிற்கு சொத்துக்கள் இல்லை என்றாலும் ஓரளவு பணம் படைத்தவர்கள்தான். அக்காவின் புகுந்த வீட்டில் அவளை நல்லபடியாக பார்த்து கொண்டார்கள். அவளது கணவரும் அக்காவின் மேல் பாசமாகத்தான் இருந்தார்கள். அவர்களது வீட்டில் அக்காவின் மாமியார் அவரது கணவரின் தம்பி மட்டும்தான் இருந்தார்கள். நானும் சில சமயம் யோசித்துக் கொண்டு, அக்காவுக்கு கிடைத்தது போலவே அழகான மாப்பிள்ளை எனக்கும் கிடைக்க வேண்டும் என்று. திருமணமாகி சில நாட்களுக்கு பிறகு நானும் அக்காவை காணச் சென்றேன். அக்கா அந்த வீட்டில் மிகவும் சந்தோஷமாகத்தான் இருந்தாள். மாமியார் அவளை அன்பாக பார்த்து கொண்டார். அக்காவின் கணவர் வேலை விஷயமாக அடிக்கடி வெளியூர் செல்ல இருக்க வேண்டியது இருந்தது. அக்காவின் கணவரின் தம்பி ஒரு தனியார் நிறுவனத்தில் வேலை செய்கின்றார். அவரின் பெயர் அமுதன். அமுதன் பார்ப்பதற்கு கொஞ்சம் கருப்பாகத்தான் இருப்பார். கண்கள் எப்போதும் சிவந்து போய்தான் காணப்படும். அக்காவிற்கு கல்யாணமான நாளிலிருந்து அவரை பார்த்தால் எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. அக்காவிற்கு திருமணமான புதிதில் என்னிடம் அவர் பேசுவதற்கு முயற்சி செய்துள்ளார். ஆனால் நான் அவரை பார்த்து ஒளிந்து கொள்வேன். அக்காவிடம் அவரை பற்றி சில விஷயம் குறை சொல்வதுண்டு. ஆனால் அக்காவோ, நீ நினைப்பது போல் அவர் இல்லை. அவரும் எனது கணவரைப் போல மிகவும் தங்கமானவர். பார்ப்பதற்கு முரட்டுத்தனமாகத்தான் தெரிவார். என்னிடம் சரி, மற்றவர்களிடமும் சரி, மரியாதை கொஞ்சம் கூட குறையாது. நீதான் அவரை பற்றி தப்பாக நினைத்துக் கொண்டிருக்கின்றாய் என்பாள். அவள் என்ன சொன்னாலும் அமுதன்தான் கெட்டவனாகவே நினைத்திருந்தேன். அதற்கு என்ன காரணம் என்று கேட்டால் சொல்லத் தெரியாது எனக்கு. ஆரம்பத்திலிருந்தே அதுபோல ஒரு எண்ணம் தோன்றிவிட்டது. ஒரு நாள் வீட்டிற்கு வந்த அக்கா தனது கொழுந்தன் அமுதன் மாப்பிள்ளையாக பார்க்க வருவதாகவும், அதிகமான வேலை இருப்பதனால் தங்கை இருந்தால் எனக்கு உதவியாக இருக்கும் என்று பெற்றோர்களிடம் சொல்லிவிட்டு என்னை அவர்கள் வீட்டிற்கு அழைத்தார்கள். நானும் அக்காவிடம், உனது கொழுந்தனை கட்டிக்கொள்ளப் போகும் பெண் பாவம் என்று கிண்டல் செய்து கொண்டிருந்தேன். ஆனால் அவர் அமுதன் போல ஒருவன் கிடைப்பதற்கு அவள் கொடுத்து வைத்திருக்க வேண்டும் என்பாள். பிறகு பெண் வீட்டாரும் அமுதனும் பார்த்து சொல்ல அவர்களும் அவரை பிடித்து போனது. 2 மாதங்கள் கழித்து திருமணமும் முடிவதற்கு தேதியை குறித்துவிட்டு அவர்களும் சென்றார்கள். நானும் அக்கா வீட்டில் 2 நாட்கள் தங்கிவிட்டு வீட்டிற்கு வந்துவிட்டேன். பிறகு சில நாட்கள் கழித்து, அப்போது அமுதனுக்கு பார்த்த பெண் வேறு ஒருவரை காதலிப்பது போல் என்று சொல்லி அவள் விட்டுச் சென்றதாக கூறினார்கள். எனக்கு ஏனோ தெரியவில்லை. இந்த விஷயத்தை கேள்விப்பட்டதும் கொஞ்சம் சந்தோஷமாகத்தான் இருந்தது. அது ஏன் என்று எனக்கு தெரியவில்லை. பிடிக்காதவருக்கு ஒரு கெட்டது நடக்கும் பொழுது சந்தோஷம் கொள்ளும் மனநிலையில்தான் நான் அப்பொழுது இருந்தேன். அக்காதான் அவளுக்கு அமுதனுடன் வாழக் கொடுத்து வைக்கவில்லை என்று புலம்பிக் கொண்டிருந்தாள். சில மாதங்கள் இப்படியே சென்று கொண்டிருந்தது. எனக்கும் இப்பொழுது ஒரு 20 வயது ஆகிவிட்டது. எனக்கும் திருமணம் முடிந்துவிட வேண்டும் என்று என் அப்பாவும் அம்மாவும் நினைத்துக் கொண்டிருந்தார்கள். ஒரு நாள் அப்பாவும் அம்மாவும் அமுதனை பற்றி பேசிக் கொண்டிருந்தனர். அப்பா அம்மாவிடம்,
அமுதன் நமது இரண்டாவது மகளுக்காக திருமணம் செய்து வைக்கலாமா என்று ஒரு முடிவை எடுத்துள்ளேன் என்று என் அப்பா அம்மாவிடம் கேட்க சந்தோஷத்துடன் சம்மதித்தார். இதைப் பற்றி பெரிய பெண்ணிடம் பேச வேண்டும் என்று பேசிக் கொண்டிருந்தனர். இதை கேட்டபொழுது எனக்கு அதிர்ச்சியாகத்தான் இருந்தது. ஆனாலும் எனது அப்பா அம்மாவை மீறி என்னால் ஒன்றுமே செய்ய முடியாது. அவர்கள் சொன்னது போலவே மறுநாள் அக்கா வீட்டிற்குச் சென்று எனது திருமணத்தை பற்றி பேச அக்காவிற்கு மிகவும் சந்தோஷம். அப்பா, சில நாட்கள் இதை குறித்து அமுதன் நானே நேரில் பேசிக் கொள்கின்றேன் என்று கூறிவிட்டு அவரும் வந்துவிட்டார். எனக்கு அமுதன் பெயரை கேட்டாலே எரிச்சலாகத்தான் இருந்தது. இந்த நிலையில் அவரோடு திருமணம் செய்து கொண்டது எனக்கு கொஞ்சம் சங்கடமாக இருந்தது. எனக்கு வரப்போகும் கணவன் அழகாக இருக்க வேண்டும் என்று கனவுகள் கொண்டிருந்தேன். அவரை திருமணம் செய்து கொண்டால் கனவுகள் எல்லாம் கலைந்து வாழ்க்கை சந்தோஷம் இல்லாமல் போய்விடுமே என்று ஒரு நினைப்பு என் முடிவுக்கு காரணமாக இருந்தது. ஒரு நாள் அக்காவின் வீட்டிற்குச் செல்வதாக கூறி அமுதன் பணிபுரியும் அலுவலகத்திற்குச் சென்றேன். என்னை பார்த்தவுடன் அவர் மிகவும் சந்தோஷமடைந்தார். அவரிடம், நான் உங்களை எனக்கு சுத்தமாக பிடிக்கவில்லை. ஆனால் எனது வீட்டில் என்னை உங்களுக்கு திருமணம் செய்து வைக்கப் போவதாக பேசிக் கொண்டிருக்கிறார்கள். எனது அப்பாவையும் அம்மாவையும் மீறி என்னால் ஒன்றுமே செய்ய முடியாது. தயவு செய்து நீங்களே என்னை பிடிக்கவில்லை என்று கூறிவிடுங்களேன் என்றேன். இதை நீங்க செய்யவில்லை என்றால் என் வாழ்க்கை முழுவதும் உங்களோடு ஒரு நடைப்பிணமாகத்தான் நான் வாழ வேண்டும் என்று அவள் புரிய வைத்தாள். இதை கேட்டவுடன் அவரின் முகம் கவலை கடங்கமாயானது. சிறிது நேரம் மௌனத்திற்குப் பிறகு, சரி, நான் பார்த்துக் கொள்கின்றேன் என்றார். அவரின் கவலை நிறைந்த முகத்திலேயே தெரிந்தது, என்னை அவர் விரும்புகின்றார் என்று. நான் பேசிய இந்த விஷயம் எனது அக்காவிற்கு மட்டுமே தெரியும். அவரும் என்மேல் கோபப்பட்டார். அவரைப் போல ஒரு கணவர் கிடைக்க நீ கொடுத்து வைத்திருக்க வேண்டும். ஆனால் உனது தலையில் நீ மண்ணை வாரி இறைத்துக் கொண்டிருக்கின்றாய் என்று கூறினார். ஆனாலும் விருப்பமில்லாத திருமணத்தை நடத்தி வைப்பது தவறு என்று புரிந்து கொண்டார். 2 நாட்கள் கழித்து எங்கள் வீட்டிற்கு வந்த அமுதன் எனது அப்பாவை சந்தித்து, உங்களின் பெண்ணே எனக்கு பிடிக்கவில்லை. நான் எதிர்பார்க்கும் தகுதியும் அவளிடம் இல்லை. தயவு செய்து வேறு இடத்தில் மாப்பிள்ளை பார்த்துக் கொள்ளுங்கள் என்று கூறிவிட்டு சென்றார். என் அப்பாவிற்கு மரியாதை குறைவாகத் தோன்றியது. அக்காவின் கொழுந்தன் என்பதால் அவரை சும்மா விட்டார். பிறகு அவர் எங்களது அந்தஸ்துக்கு ஏற்றவர் போல மாப்பிள்ளை பார்க்கத் தொடங்கினார். சில நாட்களிலேயே பக்கத்து கிராமத்தில் இருந்து ஒரு சம்பந்தமும் கிடைத்தது. மாப்பிள்ளை பெரிய படிப்படியாக படித்திருக்கின்றார், நல்ல வேலையாக இருக்கின்றார் எனக் கூறி என்னை பார்ப்பதற்கு அவரின் புகைப்படத்தையும் காண்பித்தனர். புகைப்படத்தை பார்த்த நொடியே அவரை எனக்கு பிடித்துப் போனது. மாப்பிள்ளை அழகாகவும் கலையாகவும் தான் இருந்தார். நான் திருமணத்திற்கும் சம்மதித்தேன். பின்பு இரு வீட்டாரும் கலந்து பேசி ஒரே மாதத்தில் திருமணம் வைப்பதாக முடிவும் செய்தார்கள். மாப்பிள்ளை நினைத்து கனவு உலகில் மிதக்க ஆரம்பித்தேன். 1 மாதம் கழிந்து சீரும் சிறப்புமாக திருமணமும் நடைபெற்று முடிந்தது. திருமணம் முடிந்த முதல் இரவுக்கு என்னை அலங்கரித்து அனுப்பி வைத்தார்கள். நானும் பல கனவுகளுடன் கணவருக்காக காத்திருந்தேன். இந்த நாளை பற்றியும் பல கனவுகள் கண்டிருந்தேன். அது எப்படி இருக்கப் போகின்றது என்று உள்ளுக்குள் பூரிப்படைந்து காத்திருந்தேன். சிறிது நேரத்தில் கணவரும் மறைக்குள் வந்தார். ஏனோ தெரியவில்லை, அவரின் முகம் சற்று வட்டமாகத் தெரிந்தது. நானும் திருமணமான அசதியில் உள்ளார் என்று அவரை பார்த்துக் கொண்டிருந்தேன். பின்பு அவர் என்னிடம், நான் உறங்கப் போகிறேன், எனக்கு டயர்டாக இருக்கின்றது என்று சொல்லிவிட்டு அவர் உறங்கிவிட்டார். எனக்கு இது பெரும் ஏமாற்றமாக இருந்தது. இந்த நாளில் என்ன நடக்கும் என்று தோழிகள் மூலமாக நான் அறிந்திருந்தேன். அதை நான் எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருந்தேன். ஆனால் கணவர் இப்படி செய்துவிட்டாரே என்று நான் நினைக்கவில்லை. நானும் ஒன்றும் கூற முடியாமல் உறங்கிவிட்டேன். மறுநாள் மாமியார் என்னிடம் புதிதாக வீட்டிற்கு வந்ததால் ஏதாவது இனிப்பு வகைகளை செய்யுமாறு கேட்டுக்கொண்டார். நானும் கணவருக்கு என்ன பிடிக்கும் என்பதை கேட்டு அவருக்காக அதை செய்ய ஆரம்பித்தேன். நானும் சாப்பிடும் பொழுது அவருக்கு பரிமாற அவர் அதை சாப்பிடவில்லை. எனக்கு இது சிறிதாக மன வருத்தமாக உண்டானது. மாமியார்தான் சாப்பிடச் சொல்லி வற்புறுத்த வேறு வழியில்லாமல் அவரும் சிறிதாக சாப்பிட்டுவிட்டு அவரும் கிளம்பிவிட்டார். மறுநாளும் இரவிலும் ஏதோ ஒரு காரணங்களையெல்லாம் சொல்லி சொல்லி என்னை தவிர்க்க ஆரம்பித்தார். இப்படியாக சில நாட்கள் சென்றது. இரவு நேரங்களில் என்னுடன் பேசுவதை நிறுத்திவிட்டார். வெளியில் ஏதாவது வேலை இருந்தால் மட்டுமே என்னிடம் சொல்வார். மற்றபடி மாமனார் மாமியார் அன்பாக பார்த்து கொண்டார்.
ஒரு கட்டத்திற்கு மேல் என்னால் பொறுத்துக்கொள்ள முடியாமல் கணவரிடம் என்னை தவிர்ப்பதற்கான காரணங்களை கேட்டேன். அவர் முதலில் ஒன்றும் கூறவில்லை. நான் வற்புறுத்தவே பேச ஆரம்பித்தார். உன்னை எனக்கு பிடிக்கவில்லை. உனது எலும்பும் தோலுமான தோற்றத்தை பார்த்தாலே எனக்கு எதுவுமே தோன்றவில்லை. சொல்லப்போனால் உன்னை எனக்கு பிடிக்கவே இல்லை எனக் கூறினார். எனது பெற்றோர்களின் வற்புறுத்தலினால்தான் உன்னை நான் திருமணம் செய்து கொண்டேன். என்னிடமிருந்து நீ எதையும் எதிர்பார்க்காதே என்றார். அவர் அவ்வாறு கூறியதும் எனக்கு என்ன சொல்வது என்று புரியவில்லை. எனது உடல் தோற்றத்தை வைத்து வெறுத்து ஒதுக்குவதை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. ஆனால் எனது கணவர் திரும்பத் திரும்ப அதையேதான் சொல்லிக் கொண்டிருந்தார். நானும் ஒரு முடிவெடுத்து கணவருக்கு பிடித்தவர் போல உடல் பருமனாக ஆகுவதற்கு சிகிச்சை மேற்கொள்ளலாம் என்று முடிவும் எடுத்தேன். அதன்படி அக்காவிடம் அனைத்து விஷயங்களை கூற அவரும் புரிந்து கொண்டு, எனது வீட்டிற்கு வந்துவிடு, எனக்கு தெரிந்த மருத்துவரை சென்று போய் பார்க்கலாம் என்று கூறினாள். நானும் சரி என்று அக்காவின் வீட்டிற்குச் செல்வதற்காக கணவரிடம் அனுமதி கேட்டேன். அவரும் நீ இருப்பதும் ஒன்றுதான், இல்லாததும் ஒன்றுதான் என்று கூறி அவரும் சென்றுவிட்டார். நானும் ஒன்றும் சொல்லாமல் மாமியாரிடம் சொல்லிவிட்டு வந்தேன். அக்கா வீட்டிற்கு வந்துவிட்டால் அக்காவும் சொன்னது போலவே மறுநாள் மருத்துவமனைக்கு கூட்டிச் சென்றார். என்னை பரிசோதித்த மருத்துவர்களும் உனக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை, நாட்கள் செல்லச் செல்ல அதுவாக சரியாகிவிடும், வீணாக குண்டாவதற்கு மருந்துகளை எடுத்துக்கொண்டால் அது பக்க விளைவுகளை அதிகமாகத் தரும் என்று டாக்டரும் கூறினார். நாங்களும் சரி என்று வீட்டிற்கு வந்துவிட்டோம். அக்கா வீட்டில் அப்போது அமுதன் காணவில்லை. நானும் அவரை பற்றி அக்காவிடம் விசாரிக்க அவளும் எனக்கு தெரியவில்லை. கல்யாணமான பிறகு அவர் சோகமாகவே காணப்படுகின்றார். வீட்டிற்கும் அதிகமாக வருவதில்லை. அடிக்கடி வெளியூருக்கு சென்று விடுகிறார் என்றார். இதை கேட்டவுடன் எனக்கு ஒரு மாதிரியாக இருந்தது. அவரின் நிலைக்கு காரணம் நான்தான் என்ற குற்ற உணர்வு என்னை உறுத்திக் கொண்டது. பிறகு அன்றே கணவர் வீட்டிற்கு வந்துவிட்டேன். சில நாட்கள் அப்படியே சென்றது. ஒரு நாள் எனது மாமியார் என்னை அழைத்து கணவருடன் உனது வாழ்க்கை எப்படி போகின்றது என்று விசாரிக்க ஆரம்பித்தார். நானும் உண்மையை கூறாமல் சந்தோஷமாகவே செல்கின்றது என்று ஒரு பொய்யையும் சொன்னேன். அவரும் சற்று சந்தேகத்துடன் உன்னை திருமணம் செய்வதற்கு முன்பு அவன் வேறு ஒரு பெண்ணை காதலித்தான். எங்களுக்கு அதில் சிறிதும் சம்மதமே இல்லை. அவனது அப்பாதான் அவளை கட்டாயப்படுத்தி உனக்கு திருமணம் செய்து வைத்தார். இப்பொழுது நீங்கள் இருவரும் சந்தோஷமாக உள்ளீர்களா? அதுவே எங்களுக்கு போதும் என்றார்கள். எனக்கும் அவர் கூறியதும் அதிர்ச்சியாக இருந்தது. பின்பு ஓரளவு எனக்கு அவர் என்னை ஒதுக்குவதற்கான காரணமும் நான் புரிந்து கொண்டேன். அன்றிரவே இதை பற்றி அவரிடம் பேச ஆரம்பித்தேன். அவரும் ஆரம்பத்தில் மௌனமாக இருந்தார். பின்பு நானாக வற்புறுத்தவே பேச ஆரம்பித்தார். ஆம், ஒருவேளை காதலித்தது உண்மைதான். அவளைதான் நான் திருமணம் செய்து கொள்ளலாம் என்று நினைத்தேன். ஆனால் எனது பெற்றோர்களின் வற்புறுத்தலில்தான் உன்னை திருமணம் செய்து கொண்டேன். அதன் பிறகு கூட அவளை மறந்துவிட்டு உன்னுடன் சந்தோஷமாக வாழலாம் என்றுதான் நினைத்தேன். ஆனால் உனது தோற்றம் அதற்கு இடம் கொடுக்கவில்லை. உன்னை எனக்கு பிடிக்கவே இல்லை. அது ஏன் என்று எனக்கு தெரியவில்லை. மேலும் அவர் இப்பொழுதும் நான் அந்த பெண்ணுடன் தொடர்பில்தான் உள்ளேன். அவளை திருமணம் செய்து கொள்ளலாம் என்று உள்ளேன். வீணாக என்னுடன் வாழலாம் என்று நீ நினைக்காதே. நான் எதிர்பார்த்த பெண் நீ அல்ல. உனக்கு நான் விவாகரத்து தந்து விடுகின்றேன். நீயும் உனது வாழ்க்கையை தேடிக்கொள், நானும் எனது வாழ்க்கையை தேடிக் கொள்கின்றேன் என்றார். அதை கேட்டவுடன் எனக்கு அழுகையாக வந்தது. எனது வாழ்க்கை இவ்வளவு சீக்கிரம் முறிந்துவிடும் என்று நான் நினைக்கவே இல்லை. நானும் கவலையுடன் உறங்க முடியாமல் அன்று இரவு முழுவதும் தவித்துக் கொண்டிருந்தேன். மறுநாள் காலை அக்காவிடம் அனைத்து விஷயங்களையும் கூற அவளும் நீ சில நாட்கள் அம்மாவிடம் வீட்டிற்குச் சென்றுவிடு, உன் பிரிவால் அவருக்கு மனம் மாறி உன்னை அழைத்துச் சென்று விடுவார் என்றாள். எனக்கும் அவர் கூறியது சரியாகப்பட்டது. கணவரிடம் தெரிவிக்க அவர் ஒன்றும் பேசவில்லை. நானும் மாமியாரிடம் மட்டும் கூறிவிட்டு எனது அம்மா வீட்டிற்கு வந்துவிட்டேன். எனது பெற்றோர்கள் ஏதோ பிரச்சனை என்று மட்டும் புரிந்து கொண்டார்கள். அது என்னவென்று அவர்களுக்குதான் தெரியப்படுத்த வேண்டும். அவர்களுக்கு தன் பங்கிற்கு அவர்களிடம் மறுபடியும் கணவன் வீட்டிற்கு அனுப்புவதில் குறியாகவே இருந்தார்கள். அவர்களுக்கு தெரியவில்லை கணவன் இரண்டாவது திருமணம் செய்து கொள்ளப் போகிறார் என்று. நானும் பெற்றோர்களின் தொல்லை தாங்காமல் அக்காவின் வீட்டிற்குச் சென்று வரலாம் என்று முடிவெடுத்தேன். அக்காவின் வீட்டிற்கு வந்துவிட்டேன். அக்காவும் என்னை நல்லபடியாகத்தான் பார்த்து கொண்டாள். அப்போது அமுதன் வீட்டில் இருந்தார். என்னிடம் அவர் சரியாக பேசவில்லை. எனக்கும் அவரோடு பேசுவது ஒரு மரியாதையாக இருந்தது. பின்பு 2 நாட்கள் கழித்து நானாக அவரோடு பேச ஆரம்பித்தேன். முதலில் அவரிடம் மன்னிப்பு கேட்டுக்கொண்டேன். அவரும் அதை பெரியதாக எடுத்துக் கொள்ளவில்லை.
பின்பு இருவரும் சகஜமாக பேச ஆரம்பித்தோம். அப்படியே பேச்சிலிருந்து அவர் எவ்வளவு நல்லவர் என்பதை புரிந்து கொள்ள முடிந்தது. அவரிடம் அழகில்லை என்றாலும் அவரின் மனம் தூய்மையாக இருந்தது. அவர் என்மேல் எவ்வளவு காதல் வைத்திருந்தார் என்று அப்போதுதான் எனக்கு புரிந்து கொள்ள முடிந்தது. நானும் என் அழகிற்கு ஆசைப்பட்டு வாழ்க்கையை இழந்துவிட்டேனோ என்று கூடத் தோன்றியது. எனக்கும் மனதின் ஓரத்தில் சிறிதாக ஒரு நம்பிக்கையும் இருந்தது. எப்படியும் கணவர் மனம் மாறி என்னை அழைத்துச் செல்வார் என்று. நான் நினைத்த போதவே 4 நாட்கள் கழித்து கணவர் என்னை காண வந்தார். அவர் என் கையில் ஒரு காகிதமும் இருந்தது. அவர் என்னை தனியாக அழைத்து, "இது விவாகரத்திற்கான பத்திரம். இனி உன்னோடு வாழ எனக்கு விருப்பமில்லை. இதில் கையெழுத்து விடு. நான் விட்டு பிரிந்து விடலாம். எனது அப்பா அம்மாவை சம்மதிக்க வைத்து நான் எப்படியும் அந்த பெண்ணை திருமணம் செய்து கொள்வேன். வீணாக முரண்டு பிடிக்காதே. உனக்கும் ஒரு வாழ்க்கை உள்ளது. அதில் கையில் தேடு" என்று அந்த காகிதத்தை என்னிடம் நீட்டினார். நானும் வாங்க மறுத்து குழப்பத்துடன் அவரை பார்த்து கொண்டிருந்தேன். பின்பு அவர், "நீ இப்பொழுது கையெழுத்து இல்லை என்றால் உனது அக்காவின் கொழுந்தனுடன் உனக்கு ஏதோ தொடர்பு இருக்கின்றது என்று கூறி, அதற்காகத்தான் அடிக்கடி அக்கா வீட்டிற்கு நீ செல்கின்றாய் என்பேன். பின்பு உனது அப்பா அம்மாவின் மானமும் உனது மானமும் பறி போய்விடும். பிறகு உன்னுடைய இஷ்டம்" என்றார். எனக்கு அவர் கூறியது அதிர்ச்சியாகத்தான் இருந்தது. நான் நினைத்தது ஒன்று நிறைவேறவில்லை என்றால், மனைவி மீது பலி சுமத்தும் அளவிற்கு அவர் கோபக்கேவலமானவராக இருப்பார் என்று நான் நினைத்துக் கூட பார்க்கவில்லை. நானும் கோபத்துடன் அப்போது காகிதத்தில் கையெழுத்திட்டு கொடுத்துவிட்டேன். பின்பு இந்த விஷயம் அனைவருக்கும் தெரிய ஆரம்பித்த போது எனது பெற்றோர் கணவரின் வீட்டிற்குச் சென்று பேசி வந்தார்கள். ஆனால் அவர் என்னை ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை. ஒரு கட்டத்திற்கு மேல் எனது பெற்றோர்களும் வேறு திருமணம் செய்து வைக்கலாம் என்று முடிவும் எடுத்து வந்தார்கள். கணவர் நினைத்தது போலவே சில மாதங்களிலேயே விவாகரத்தும் கிடைத்துவிட்டது. நானும் என் வாழ்க்கை இப்படி ஆகிவிட்டது என்ற கவலையுடன் வாழ்க்கையை கழித்துக் கொண்டிருந்தேன். ஒருநாள் எனது அக்காவின் வீட்டில் உள்ள அனைவரும் என் வீட்டிற்கு வந்தனர். நானும் இது சாதாரணமாகத்தான் இருக்கும் என்று நினைத்தேன். ஆனால் அவர்கள் என்னை அமுதன் பெண் கேட்டு வந்தார். அமுதன் தான் அனைவரிடம் பேசி ஏற்பாட்டை செய்திருந்தார். ஆரம்பத்தில்தான் அவர்களிடம் வேண்டாம் என்று கூறிவிட்டேன். பின்பு அனைவரும் என்னிடம் பேசி சம்மதிக்கவும் வைத்தார்கள். நான் அவரை மனதார சரி என்று சம்மதித்தேன். இதில் அப்பா அம்மா அனைவருக்கும் சந்தோஷமே. ஒரு நல்ல நாளில் திருமணமும் நடைபெற்றது. 2வது முறையாக அதே முதல் இரவு. இந்த முறை எனக்கு இன்னும் பதட்டமாக இருந்தது. காரணம், அமுதனும் எனது உடல்பாகை காரணம் கூறி வெறுத்து விடுவாரோ என்று. ஆனால் நான் நினைத்தது போலவே எதுவும் நடக்கவில்லை. அமுதன் என்மேல் எவ்வளவு அன்பு வைத்திருந்தார் என்பது எனக்கு அன்று இரவுதான் தெரிந்தது. எனக்கு இதனால்தான் அவருக்கு புது அனுபவமும் எனக்கு சந்தோஷத்தையும் அள்ளி அள்ளி கொடுத்தார். அவர் என் அழகை பற்றி சிறிது கூட யோசிக்கவில்லை. எனக்கும் அவரை ரொம்ப பிடித்துப் போனது. எனது மனமும் முழுமையாக அவர் பக்கம் சாய்ந்தது. எங்களின் காதலுக்கு அடையாளமாக ஒரு சில வருடங்களிலேயே 2 குழந்தைகளும் பிறந்துவிட்டனர். அமுதனும் உண்மையிலேயே இன்னும் அதிகமாக என்னை காதலித்தார். எங்களின் வாழ்க்கை படகும் சந்தோஷம் என்னும் கப்பலில் மிதந்து கொண்டிருந்தது. வாழ்க்கை அழகாகச் சென்றது. 2 குழந்தைகளும் மணியாக எங்களுக்கு கிடைத்தார்கள். இப்போது எங்கள் வாழ்க்கை அதிக சந்தோஷம், அன்பும் நிறைந்து காணப்பட்டது.